உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே அருமையான சகோதரிகளே, கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவாராக. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று சொல்லப்படுகிறது. கட்டளையே விளக்கு. கட்டளையே விளக்குன்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குமே ஒரு கட்டளை இருக்கும். ஒரு திருமணம் ஆனாங்கன்னா, ஒரு தாய் வீட்டுக்கு போகும்போது கணவர் பேச்ச கேட்டு நடக்கணும். அதான் கட்டளை. பிள்ளைங்கன்னா வந்து வாலிப வயசுல எப்படி இருக்கணும்? குழந்தைங்க எப்படி இருக்கணும்? அப்படி சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கத்தி எடுத்து வெங்காயத்த வெட்ட குடுப்போமா? குடுக்க மாட்டோம். அதுபோல தான் வாலிப பிள்ளைங்களுக்கு இங்க போக்கூடாதும்மா, அங்க போக்கூடாதும்மா, நம்ம வீட்ல இருக்கணுமா? அப்படி சில கண்டிஷன்லாம் நம்ம சொல்லுவோம். அதுதான் கட்டளை. கட்டளையே விளக்கு. அந்த கட்டளைய நீ பத்திரப்படுத்திக்கிட்டன்னா, அதுதான் உனக்கு விளக்கு. அதே மாரி கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த கட்டளைய கடைபிடிச்சுன்னா, வேதம் உனக்கு வெளிச்சமா இருக்கும். வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வேதம் இருக்கு. வேத வசனம் இருக்கு. பைபிள் வாசிக்கணும். வேதத்த வாசிக்கணும். தினமும் அதிகாலையில் எழுந்து வேதத்த வாலிப பிள்ளைங்க முக்கியமா என்ன பண்ணணும்? வாசிக்கணும். எல்லாரும் வாசிக்கணும். முதியோர்கள், வாலிபர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வேதம் தாங்க நமக்கு வெளிச்சம். ஆ டிவி வெளிச்சம் கிடையாது. செல்லு வெளிச்சம் கிடையாது. இப்படியாக நம்ம அதிகாலையில எழுந்து வேதத்த வாசிக்கும்போது, நீ எப்படி படிக்கணும்? எப்படி நடக்கணும்? எப்படி ட்ரெஸ் போடணும்? எப்படி போகணும், வரணுன்றது வேதம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அருமையான தேவனுடைய வாலிப பிள்ளைங்கள ஆண்களுக்கு, பெண்களுக்கு சொல்றேன். எல்லாருக்குமே சொல்றேன். அப்போ வேதத்த நீங்க வாசிக்கும்போது அது வெளிச்சமா உங்களுக்கு வரும். நீங்க இருட்டுல போனா கூட ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமா வரும். இருட்டுன்னா என்ன? போகும்போது ஏதாவது ஒரு ஆபத்து நடக்குதுன்னா, ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? வெளிச்சமா இருப்பாரு. அப்படியாக தேவன் தாமே வேதமே வெளிச்சம். போதக சிஷ்ய ஜீவ வழி. போதக சிஷ்ய. போதகன்னா யாரு? பாஸ்டர், சிஸ்டர், வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே போதகம் பண்றோம். அம்மா இப்படி இருக்கணும். கட்டளையில உண்மையா இருக்கணும். வேதம் படிக்கணும். ஜெபம் பண்ணணும். அப்படின்னு போதகரு, பாஸ்டரு, சிஸ்டரு அறிவுரை சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா நீங்க போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அது ரொம்ப கஷ்டம். அது ஜீவ வழி கிடையாது. அத கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா, நீங்க பரலோகத்துக்கு பூமியில இருக்கும்போது ஆசீர்வாதமா இருப்பீங்க. இல்லன்னு வச்சுக்கயேன், தாறுமாறா போகும் உங்க ஜீவியம். தாறுமாறா போகும். பல வழியில போகும். அப்புறமா அ பிரேக் இல்லாத வண்டி ஓடி இப்படி எப்படி ஓடி போய் அது என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடும். அதுபோல எல்லாருக்கும் சொல்றேன். வாலிப பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் சொல்றேன். ஒரு ஊழியக்காரு, ஊழியக்காரி சொல்லும்போது, அத கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்கும்போது, உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அற்புதத்த செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாராக. ஒப்பு கொடுங்க. உங்கள ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, சொல்லப்பட்ட வேத வசனப்படி கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிஷ்ய ஜீவ வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆண்டவரே இதன்படி ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்கப்பா. ரொம்ப கடினம். ஆனா இத இந்த கட்டளையும் ஆண்டவரே வேதத்தையும் வாசிக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியும்போது, வாழ்க்கை சீர்பட ஆண்டவரே உயர்த்துவீங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து வாழ நீங்க உதவி செய்வீராக என்று ஆண்டவரே பிள்ளைகளை மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எந்த பிசாசு பிள்ளைகளை தொடாதபடிக்கு புற ஜாதி பிள்ளைகள் கேட்கிறவங்க ஒப்பு கொடுக்கட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்திலே பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கை சிறப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.